அப்புறம் இடையில சிம்பிளாக பேசும்போதெல்லாம் சொல்லியிருந்தார், நானும் அணியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு இருக்கோம், படம் பண்ண போகிறோம், ஒரு நல்ல கதை அமைஞ்சதுன்னா அந்த கதைக்களத்துக்குள்ளே நாங்கள் வரலான்னு இருக்குன்ற மாதிரி. ஓகே, அரசனுக்குள்ளே வந்தாச்சு. அரசன் அசுரன் அல்லது சிலம்பரசன் அரசன் எப்படியோ தெரியல. ஓகே, வெற்றிமாறன் சில விஷயங்களில் விடாப்பிடி அல்ல, பல விஷயங்களில் விடாப்பிடியாக இருப்பார், காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, இறங்கி வர மாட்டார் அப்படின்னு. அதுக்கெல்லாம் சிம்பு ஒத்து வருவாராப்பா அப்படின்னா, ஏன்பா அவர் சிம்பு தான் நடிக்க ஒத்துக்கிட்டார், ஒத்து வருவாரான்னு என்ன அப்படின்னா, சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா? ஈகோ தானே, ஈகோ கிளாஷ் ஆகும், நீ பெருசா நான் பெருசான்னு வரும். அப்புறம் அந்த மார்க் பண்ண இடத்துல நான் நிற்க மாட்டேன், பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் என்ன மார்க் பண்ணுறது, அந்த இடத்துல தான் நான் நிற்பேன், கேமரா அங்கே கொண்டு வந்து மாற்றுங்க, அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். இதில் அப்படி வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா, திரும்பவும் சொல்கிறது தான், சிம்புவுக்கு ஒரு கம்பேக் தேவை, சிம்புவுக்கு ஒரு வெற்றி தேவை. வெற்றிமாறன் தனுஷோடைய கம்பெனி ஆர்டிஸ்ட், கம்பெனி டைரக்டர் அப்படின்றத உடைக்கணும் அப்படின்னா சிம்பு கூட ஒரு படம் பண்ணணும்னு. இந்த ப்ரோமோ ரிலீஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். வந்து கண்டிப்பாக அவருக்குள்ளேயே கூட இருக்கும். வந்து தன் மகன் ஒரு சின்ன வயசுலேருந்து, குழந்தையிலேருந்து அவர் ஒரு நட்சத்திரமாக கொண்டு வந்து அப்படி வந்து என்ன சொல்கிறது, உலுக்கி அவரை நடிக்க வச்சவர். அப்படி வந்து எங்கள் வீட்டு வேலைன் சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தன் மகனை பார்த்து ரசித்தார். அந்த முதல் படத்துலேயே வந்து அவருடைய வளர்ச்சி உண்மையிலேயே சிம்பு இன்னைக்கு ஒரு கரெக்டான ஃபார்முக்குள்ளே போயிருந்தா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நம்பர் 1 நடிகர் அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது. சரி, ஓகே, காலமும் சூழ்நிலையும் இறைவனும் இயற்கையும் தர விஷயங்கள் தான் இதெல்லாம். அப்புறம் மிஸ்கின் அந்த விழாவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக பேசியிருந்தார். வந்து மிஸ்கின் என்ன பேசியிருந்தார், சிம்பு வந்து இந்தியாவிலே ஆகச்சிறந்த நடிகராக இந்த படத்திற்கு பிறகு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. வெற்றிமாறன் படத்தில் எனக்கு வந்து ஒரு டீ கொடுக்குற வேலை, இல்லை டீ ஆற்றுற வேலை, டீ குடிக்கிற வேலை, ஏதாவது ஒரு கேரக்டர் ஒரு சின்னதாக கொடுத்தா கூட நான் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன் அப்படின்னாரு. சிம்புவை பற்றி ஏகப்பட்ட புகழ்ச்சியோடு பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அதுக்கான காரணத்தையும் சொன்னார், சிம்புவும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் தான் கிடைக்கல அப்படின்னு. சரி, இந்த சிம்பு படத்துக்கு ஏன் வந்து மிஸ்கின் வந்து பேசணும் அப்படின்னா, ட்ரெயின் ஒரு படம் இருக்குங்களா, அதுதான் கலைப்புலி தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரா அல்லது தயாரித்து முடிச்சிட்டாரான்னு தெரியல. விஜய் சேதுபதி அதில் கூட சில பஞ்சாயத்துக்கெல்லாம் நடந்தது அப்படின்லாம் ஒரு மேடையெல்லாம் கூட மிஸ்கினே ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தார். முதலாளி பணம் கொடுத்துட்டீங்களா முதலாளி, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்க முதலாளி, அதெல்லாம் முதலாளி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். அது ஏதோ ஒரு இது ட்ரெயின் அப்படியே தான் இருக்குது, தண்டவாளத்திலே ஒன்றும் கிளம்பலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்காக பேச வந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ சிம்பு மிஸ்கின் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, வெற்றிமாறன் சிம்புவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. சிம்பு மிஸ்கின்னா எப்படி எப்படின்னு விடா கொண்டன் கொடா கொண்டன் விடா கொண்டன் மாதிரியா இருக்கும். ரைட், ஓகே, சிம்புக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி தேவைங்க. அந்த வெற்றி அரசன் வெற்றியாக இருக்குமா அப்படின்னு பொறுத்து பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட் உண்மையிலேயே நல்லபடியாக நடந்து வட சென்னையுடைய ஒரு பகுதியை அல்லது தென் சென்னையில் வாழ்ந்த அல்லது தென் சென்னையில் இருந்த ஒரு பிரபல தாதாவுடைய கடையாக